Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையின் நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். காரணம் நம்முடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலைவேளையிலே ஆசீர்வாத மன்னா என்ற தேவ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாய் கடந்து வருகிறதை நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், குடும்பத்தோடு இருக்கிறேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன், ஊழியத்தோடு இருக்கிறேன். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற, பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற, நேற்று இரவு கூட கெட்ட சொப்பனத்தினாலே பயந்து இருக்கிற, வேதனையினாலே போராடி கொண்டிருக்கிற, வியாதி படுக்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன். கர்த்தர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பெருந்து நம்மோடு இருக்கிறார். நம்மோடு பேசுகிற தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் எல்லாரும், ஆசாரியர்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். முதலாவது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து தேவனுக்கு செவி கொடுப்பதை எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு பயந்து நாம் நடப்பதை, வாழ்வதை எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நிறைய யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது, நம் மனம் போன வாழ்க்கையிலே வாழும் பொழுது நாம் சிறையிருப்புக்குள் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்து கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் அற்று போனது. எல்லாம் வறட்சி, வறுமை, எல்லாம் ஒரு வேதனை இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று. நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். உங்கள் சுய புத்தின் மேல் சாயாமல், உங்கள் காரியத்தை முன்வைத்து போகாமல் ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். காரணம் என்ன? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினபடினால் உங்களுக்கு எந்த போராட்டமும் வந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற கொந்தளிப்புகள், கடலலை போன்று எழும்புகிற பிரச்சனைகள், விரோதங்கள், பிசாசுடைய திட்டங்களிலே நாம் தனிமையிலே, பலவீனத்திலே, போராட்டத்தில் என்ன செய்வதென்று கலங்கி நாம் போகாதபடிக்கு கடல் மேல் நடந்து வந்து, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் கூட இருக்கிறார். சீசர்களை அப்படியாக கர்த்தர் பாருங்கள், இந்த கொந்தளிப்பை அடக்கி நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினார். உங்களுக்கும் இந்த காலைவெளியிலே வரைக்கும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். சாத்தானுடைய திட்டங்களை முறித்து போடுவார், கொந்தளிப்பை அடக்கி போடுவார். சொந்த குடும்பத்திலே, வேலையிலே, வியாபாரத்திலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் ஆரவாரத்தை அடக்கி போடுவார். பிசாசின் திட்டங்களை உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டார். பூட்டப்பட்ட கதவுகள் மத்தியிலே அந்த அறைக்குள் இயேசு பிரவேசித்து, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உலகத்தின் முடிவு பரிந்தும் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், உம்முடைய காரியத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதியும். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் கலங்கி பயந்து யாருமே கூட இல்லை என்று சொல்லி வியாதி படுக்கையில் தனிமையாய் புலம்பி இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற, ஒரு காரியமும் இதுவரை வாய்க்கவில்லை, ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று மனம் கலங்கி இருக்கிற பிள்ளைகள், அநேக கொந்தளிப்புகள், அநேக பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து விடுதலையாக முடியாமல் பயந்திருக்கிறவர்களுக்கு இப்பொழுது உம்முடைய வார்த்தை அனுப்பி, உம்முடைய விடுதலை அனுப்பி, உம்முடைய வெற்றியை அனுப்பி, உம்முடைய சுகத்தை
அனுப்பி இப்பொழுது தொடுவீராக. ஆண்டவர் ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போட்டு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துவீராக, சமாதானம் கொடுப்பீராக. நாங்களும் அது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், எங்கள் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு உம் சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். பிசாசின் திட்டங்களை இப்பொழுது முறியடிக்கிறீர், எல்லா கட்டுகளை நீர் உடைக்கிறீர், எல்லா போராட்டங்களை விடுவிக்கிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும், போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும், எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தொடர்ந்து உம்மை நாங்கள் விசுவாசித்து நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களை, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்பிக்கையோடு இருப்போம்.